ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஆசி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் மட்டன் தால்ச்சா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு எலும்பு நிறைய ஆட் பண்ணிக்கணும். மட்டன் எலும்பு நிறைய ஆட் பண்ணிக்கணும். நல்லி எலும்பு ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து பீசஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே மட்டன் எலும்பை நல்லா கழுவி பீசஸ்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஒரு 5-6 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு நல்லா மஞ்சள் பொடி, உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு இப்போ வேக வைக்க போனேன். முதல்ல நம்ம ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் நம்ம பருப்பு சேர்க்க போகணும். இப்போ மட்டன் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு விசில் வரட்டும். ஒரு 1/2 டம்ளர் விட்டுக்கோங்களேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை விட்டுட்டு ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிளாஸ் தோரம் பருப்பும் 1/2 கிளாஸ் கடலைப்பருப்பும் எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம். அதை நம்ம இதில் ஆட் பண்ணி குக் பண்ண போகிறோம். முன்னாடியே சேர்ந்து எல்லாத்தையும் போட்டு குக் பண்ணாக்கா பருப்பு சீக்கிரம் வெந்துடும். ஆனால் எலும்பு வந்து வேகாது, மட்டன் வேகாது. ஸோ அதனால் நம்ம ஒரு விசில் அல்லது 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பருப்பு, ஏன்னா ஊற வச்ச பருப்பு தானே நம்ம ஆட் பண்ண போதில் அதை நல்லா குக் ஆகிடும். ஆனால் ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது பருப்பு, அது தெரியணும். 1-2 முடிச்சு வைக்கணும். கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச கடலை பருப்பும் தோரம் பருப்பும் ஆட் பண்ணுறோம். 1/4 கிலோ மட்டன் எடுத்துருக்கிறேன். அதனால 3/4 கிளாஸ் தோரம் பருப்பும் 1/2 கிளாஸ் கடலை பருப்பும் எடுத்து ஊற வச்சாச்சு. இப்போ இதை 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். போதுமானதாக இருக்குது. ஸோ நம்ம தண்ணி ஊற்ற வேண்டாம். நமக்கு பருப்பு வந்து வெறும் வேகணும், குழையக்கூடாது. இப்போ 2 விசில் விடலாம். மட்டன் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். நம்ம இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்துட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு சோம்பு போட்டுக்கலாம். அன்னாசிப்பூ, கல்பாசி, பட்டை, லவங்கம், பிரியாணி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம், ஒரு 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் லாஸ்ட் ஆட்டு பண்ணிட்டு போட்டேன். பாயிண்ட் நல்லா புரியும். புளிப்புக்கு நம்ம தக்காளி மட்டும் ஆட் பண்ணுறோம்.
மட்டன் குழம்பு மாதிரி என்னென்ன இருக்குங்களோ அதெல்லாம் நம்ம இங்கேயும் ஆட் பண்ணுறோம். ஆனால் அது கூட நம்ம பருப்பு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இதை 2 பருப்பும் மட்டனும் சேர்ந்து சமைக்கும் போது வேறு டேஸ்ட். ஆகத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படி அப்படின்னா நம்ம வந்து காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வந்து தனியா, அப்புறம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு அரைப்போம் இல்லைங்களா, வெந்தயம் எல்லாம், அதான் குழம்பு மிளகா அப்படி அதை நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மட்டன் மட்டும் இல்லை, நம்ம பருப்பும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். காரம் வேணும்னா நம்ம பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஜீரக பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். தனியா பவுடர் கொஞ்சம் கூட ஆட் பண்ணுங்க. வீட்டில் அரைச்ச தனியா பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் எல்லா பவுடருமே வீட்டில் அரைச்சது நம்ம யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு கூட நிறைய பேர் கடையில் வாங்குறாங்க. அப்படி வாங்காமல் நம்ம வீட்டில் அரைச்சி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப டேஸ்டியாக வரும். இப்போ மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணலாம். நான் ஒரு 4 தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை ஆட் பண்ணியிருக்கேன். 3 வெங்காயம் ஆட் பண்ணோம், ஆனால் தக்காளி 4 போட்டுருக்கேன். இப்போ நம்ம காய்கறி ஆட் பண்ண ஒன்றுங்க, கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் ஒரு 6-7 துண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி இந்த காயில் நல்லா சுருண்டு வெந்து வரதுக்கு. நம்ம ஏற்கனவே உப்பு மட்டனில் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ வெங்காயம் வதங்கும் போது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டயத்தில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும், மூடி வச்சிடலாம். மாங்காய் கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த மட்டனு தால் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி முழிச்சிட்டு நிற்கிது. ஃபுல்லாக வந்து வேகலை, நல்லா வெந்திருக்கு. பட் ஆனால் வந்து குழையாமல் இந்த மாதிரி எடுத்துக்கணும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும் அதோட டேஸ்ட்டு.
சில பேர் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்குவாங்க. உருளைக்கிழங்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. பட் எப்பவுமே உருளைக்கிழங்கு ஆட் பண்ணும்போது அது வேறு டேஸ்ட்டு மாறிடும். அவ்வளோதான். ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கிக்கலாம். வேணும்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லையா, அப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வரட்டும். இந்த எலும்பு கண்டிப்பாக போடணும். எலும்பில் தான் அந்த டேஸ்ட்டே வரும். தால்ச்சா டேஸ்ட்டே எலும்பில் தான். லவ்லி. காரம் இருக்குது, உப்பு கரெக்டாக இருக்குது. தண்ணி மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடைசியாக புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொதி வரட்டும். ஏற்கனவே மட்டன்லாம் நல்லா வெந்துருச்சு, கத்திரிக்காய் எல்லாம் வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இதை மட்டும் ஒரு கொதி வர விட்டு நம்ம இறக்கிட போகிறோம். அவ்வளோதாங்க. செம்மையான சூப்பரான மட்டன் தால்ச்சா ரெடி. ஆல்ரெடி இன்னைக்கு காலையிலே எழுந்திரிச்சு பஹாரியா கானா நான் பண்ணிட்டேன். அதோட ரெசிபி வந்து என்னோடய சேனலில் இருக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த தால்ச்சா வந்து நீங்கள் சப்பாத்தி கூட, பூரி கூட, இட்லி இது கூட வேணாலும் சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி இட் கோஸ் வெல் வித் பஹாரியா கானா. அவ்வளோதாங்க, நம்ம மட்டன் தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் கீ மட்டும் போட்டு இறக்கிடுங்க. லவ்லி வெரி டேஸ்டி தால்ச்சா ரெடி. இப்போ நம்ம பஹாரியா கானாவோட அதை சர்வ் பண்ண போகிறேன். பஹாரியா கானாவோட நம்ம தால்ச்சா, மட்டன் தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. வெரி வெரி டேஸ்டி டிஷ். Hope you like it. Thanks for watching my videos. Please like and subscribe. Thank you.